நான் வளருகிறேனே மம்மி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தல்ஹாவை வந்து மிஷின் மேலே ஏற தெரியாது. மின்னும் என்ன பண்ணுவானா, இவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா மிஷின் மேலே ஏறி உட்காந்துக்குவா. அவளுக்கு வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவளுக்கு ஃப்ரீயாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் மின்னும். தல்ஹா என்ன பண்ணால் ட்ரை பண்ணுவான், ஏறக்கு ட்ரை பண்ணுவான். அப்புறம் கீழேருந்து அவங்க அம்மாவை கூப்பிடுவான், ஏற முடியாது. ஆனால் இன்றைக்கி என்னடான்னு பார்த்தோன்னா, துணியை துவைக்கலாம் அப்படின்னு மிஷினை தள்ளி வைக்கிறேன். டக்குன்னு ஜம்ப் பண்ணி மிஷினுக்குள்ளே உட்காந்துருக்கான். எனக்கே தெரியல. கொஞ்ச நேரத்தில் காணுமே அப்படின்னு தல்ஹாவை கூப்பிட்றேன். மிஷினுக்குள்ளே எட்டி பார்த்தா மிஷினுக்குள்ளே உட்காந்துருக்கான். எப்படி உட்காந்துருக்கான்னு பாருங்கள். அதுக்குள்ளே என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறத அவன் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவனை இறங்கிடுவான். பார்க்குறக்கு அழகாக இருக்குது. இருந்தாலும் எனக்கு ஒன்று ஒரு பயம் அப்படின்னா, மின்னும் வந்து துணி துவைக்கும்போது டக்கு டக்குன்னு அது மேலே ஏறுறா. அவள் அந்த உட்கார ஞாபகத்தில் ஏறுறா. எனக்கு ஒரு பயம். அதனால் என்ன செய்கிறது, அவனுக்கு 2 பேர்த்து அந்த ரூமில் விட்டுட்டு கதவை சாத்திட்டு தான் நான் துணி போடுவேன். அப்போது நான் இந்த ரூம்குள்ளே வரும்போது எனக்கு முன்னாடி என்டர் ஆயிடணுங்க 2 பேருமே. சரின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு மிஷினெல்லாம் தள்ளி வச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறேன். தல்ஹா அழகாக மேலே ஏறி அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்கா. நானும் வளர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது.